எல்லாருக்கும் வணக்கம். மூன்றாம் பிறை வழிபாடு ஏன் முக்கியம்னு தெரியுமா? வளர்பிறை, தேய்பிறைன்னு 30 திதிகள் இருக்குது. மூன்றாம் பிறையான திருதியை திதிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? மூன்றாம் பிறை வடிவில் இருக்கிற நிலாவை ஏன் சிவன் தலையில சூடி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சிவபுராணப்படி சந்திரனுக்கு 27 நட்சத்திரங்கள் மனைவியா இருக்காங்க. இந்த 27 பேரும் தட்சனுடைய மகள்கள். இதுல ரோகிணி மேல மட்டும் சந்திரன் தீராத காதல் கொண்டு இருந்ததுனால மத்த நட்சத்திரங்களை புறக்கணித்தாரு. இதனால கோபம் கொண்ட தட்சன் சந்திரனுடைய வளர்ச்சி குறைந்து கொண்டே போகணும்னு சாபமிட்டார். தன்னுடைய அழகும் ஒளிரும் தன்மையும் குறைந்து கொண்டே போகிறத உணர்ந்த சந்திரன் மிகவும் வருத்தப்பட்டார். இதற்கு என்ன பரிகாரம், எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு சந்திரன் ஒவ்வொரு இடமா போய் தேடி அலைஞ்சு திரிஞ்சார். இப்படி நிலையற்ற தன்மையோட அலைஞ்சுகிட்டு இருந்த சந்திரன் சிவனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார். சந்திரனின் கடுமையான தவத்தை கண்டு சிவன் மனமிறங்கி அருள் புரிந்தார். உன்னுடைய சாபத்தை முழுமையாக என்னால் நீக்க முடியாது, ஆனால் அதற்கு பதிலா 15 நாள் தேய்ந்தும் 15 நாள் மீண்டும் வளர்ந்து உன்னுடைய முழு உருவத்தையும் பெறுவேன்னு வரம் கொடுத்து உன்னை மூன்றாம் பிறையா என்னோட தலையில சூடி உன்னுடைய களங்கத்தை போக்குறேன்னு சொல்லி அருள் புரிந்தார். அன்று முதல் மூன்றாம் பிறை வடிவில் சந்திரன் சிவனுடைய சிரசுல அலங்காரமா இருக்காரு. இப்படிப்பட்ட சிவனின் தலையில இருக்கிற சந்திரனை வான்வெளியில நம்ம தரிசிக்கும் போது சிவபெருமானும் சேர்ந்துதான் காட்சி தராரு. இப்படி மூன்றாம் பிறை வடிவில் இருக்கிற சந்திரனை வான்மண்டலத்துல அவ்வளவு ஈஸியா யாரும் பாத்திர முடியாது. சாயங்கால நேரத்துல ஒரு 5ல இருந்து 5:30 மணிக்கு மேல சந்திரன் வான்மண்டலத்துல தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சந்திரனை பாக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல மூன்றாம் பிறை சந்திரன் யார் கண்ணுக்கும் தெரியாது. ஏன்னா அது சிவனுடைய சிரசுல இருக்கு. அப்படி ஒரு வேளை உங்களால அந்த மூன்றாம் பிறை சந்திரனை பார்க்க முடிஞ்சதுன்னா உங்க மனதார உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைச்சுக்கிட்டு அந்த சந்திரனை பாருங்க. பார்த்துட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது மாதிரி 3 வளர்பிறை மூன்றாம் பிறையை பார்க்கும்போது எந்த வேண்டுதலுக்காக சந்திரனை பார்த்தீங்களோ அந்த வேண்டுதல் கூடிய விரைவில் கைகூடி வர்றத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க.